அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, பெரும் பாரம்பரியத்துக் கொண்டிருக்கும் கத்தோலிக்க திருவின் செயல்பாடுகளை உலகரை செய்வது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் வத்திக்கானில் சுற்றி வரும் வதந்தி, திருத்தந்தை அவர்களின் தவக்கால செய்தி, கடும் நோய் தொற்றுக்குள்ளாகி இருக்கும் நாடுகள் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்து மருந்து கொள்ள வாருங்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். மூச்சுக்குழல் அழற்சியின் காரணமாக 10 நாட்களுக்கு மேல் மருத்துவமனையில் இருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மக்களோடு கர்தினால் பியேட்ரோ பரோலின் அவர்களும் இணைந்து கொண்டார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஜெமெலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டி நூற்றுக்கணக்கான திருப்பயணிகள் புனித பேதுரு சதுக்கத்தில் ஜெபமாலை ஜெபிக்க திரண்டிருந்தனர். இன்று மாலை முதல் நாம் ஜெபமாலை ஜெபிக்க இங்கே கூடியிருக்கிறோம். அன்னை மரியாளின் சக்தி வாய்ந்த பரிந்துரையை வேண்டி திருத்தந்தையை ஒப்படைத்து ஜெபிப்போம். இரவு 9 மணிக்கு முன்னதாகவே நம்பிக்கையாளர்கள் பலர் புனித பேதுரு சதுக்கத்திற்கு வருவதை காண முடிந்தது. திருத்தந்தைக்கான சிறப்பு தருணத்தில் நாங்கள் இங்கே இருப்பது தற்செயலான நிகழ்வுதான். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவது போல, எனக்காக ஜெபியுங்கள் என்ற அழைப்பிற்கு செவிமடுத்து அவருக்கு முழு ஆதரவையும் வழங்க இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ரோமில் தான் இருந்தோம். நாங்கள் இரவை கழிப்பதற்கு சரியான இடம் எது என்று யோசித்த போது திருவிழிப்பு ஜெபம் பற்றி கேள்விப்பட்டோம். இங்கே வந்தோம். இதைவிட சிறந்த இடம் இருக்க முடியுமா என்ன? நாள் முழுவதும் ரோம் நகரில் மழை பெய்த போதிலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விரைவாக குணமடைய வேண்டி ஜெபிக்க நூற்றுக்கணக்கான திருப்பயணிகள் வந்த வண்ணம் இருந்தனர். கடந்த சில நாட்களாக இங்கு ஏராளமான மக்கள் வருவதை காண்பது நெகிழ்ச்சியாக இருக்கிறது. திருத்தந்தையின் உடல்நலத்திற்காக ஜெபிப்பது முக்கியமானது என்று நினைக்கிறேன். திருத்தந்தையின் உடல்நலம் சார்ந்த இந்த முக்கியமான நேரத்தில் அவர் மீது மக்கள் கொண்டிருந்த பாசத்தின் வெளிப்பாடுகள் தெரிந்தன. இந்த ஜெபமாலை பக்தியானது மக்கள் அவர் மீது கொண்டுள்ள நெருக்கத்தின் மற்றொரு அடையாளமாகவே தெரிகிறது. என்னை பொறுத்தவரை சமீப காலத்தில் மிக முக்கிய நபராக திருத்தந்தை அவர்கள் இருந்து வருகிறார். உண்மையிலேயே அவர் நம்முடன் இங்கே இருக்க வேண்டிய தேவை உள்ளது என்று நினைக்கிறேன். இப்போதைக்கு நமக்கு எந்த மாற்றமும் தேவையில்லை. திருத்தந்தை அவர்கள் குணமடைய வேண்டும், அவ்வளவுதான். இந்த திருவிழிப்பில் 27 கர்தினால்கள் கலந்து கொண்டனர். திருத்தந்தையின் உடல்நிலை குறித்த செய்திகள் வெளிவந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த நிகழ்வானது நடைபெற்றது. அச்சமயம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது. அப்போது அவருக்கு சுவாச கோளாறுகள் எதுவும் இல்லை. மேலும் அவரது சிறுநீரக செயலிழப்பு குறித்த கவலையும் குறைந்தது. நற்கருணை பெற்று சிறு பணிகளை தொடர்ந்து ஆற்றி வந்ததோடு காசா பங்கு தளத்தை சந்திக்கவும் அழைப்பு விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை அவர்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்த போதிலும் கூட வத்திக்கானில் பதற்றம் என்பது நிலவத்தான் செய்தது. அதை குறித்த செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த வாரத்தின் சில நாட்களில் திருத்தந்தை அவர்கள் குறித்த மருத்துவ அறிக்கை ஊக்கமளிப்பதாக இருந்தாலும் ரோமில் பதட்டமும் நிச்சயமற்ற சூழ்நிலையுமே நிலவி வந்தது. சனிக்கிழமையன்று திருத்தந்தை அவர்கள் வழிநடத்தவிருந்த பொது பார்வையாளர்கள் சந்திப்பு திட்டம் நீக்கப்பட்டது என்று வியாழன் காலையில் வத்திக்கான் அறிவித்தது. இதனால் திருத்தந்தையை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருந்த திருப்பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். அவரை காண முடியாமல் போனதற்கும் கைகுலுக்க முடியாமல் போனதற்கும் வருந்துகிறோம். இருப்பினும் திருத்தந்தை வழியாக நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம். திரு அவைக்கும் உலகத்துக்கும் அவர் கூறிய வார்த்தைக்கு நன்றி தெரிவிப்பதோடு அவருக்கு ஆதரவாக இருக்கிறோம். அது அவருக்கும் தெரியும். சாண்டா மார்த்தாவுக்கு திருத்தந்தை எப்போது திரும்புவார் என்பது சரியாக தெரியாத இந்த நாட்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு ஆதரவும் பாசமும் தொடர்ந்து வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. செபாஸ்டியன் என்ற இவர் ஓர் ஐஸ்கிரீம் பார்லர் வைத்திருக்கிறார். மிகவும் சிறப்பு வாய்ந்த ஐஸ்கிரீம் கடை அது. ஆம், அங்குதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழக்கமாக தனக்கு பிடித்த ஐஸ்கிரீம்களை ஆர்டர் செய்வார். குறிப்பாக எலுமிச்சை, மாம்பழம் மற்றும் டுல்சே தே லெச்சே என்றழைக்கப்படும் பால் மிட்டாய் அவருக்கு மிகவும் பிடிக்கும். செபாஸ்டியன் அவர்கள் தன் வீட்டில் தயாரித்த ஐஸ்கிரீம்களில் ஒன்றை முதலில் திருத்தந்தைக்கு அளித்ததை நினைவு கூர்ந்தார். முதல் முறையாக திருத்தந்தை அவர்களுக்கு ஒரு ஐஸ்கிரீமை எடுத்துச் சென்று அவரை சாப்பிட சொன்னபோது அவர் அதை சாப்பிட்டார். பின்பு எங்களிடம் அடிக்கடி வாங்கத் தொடங்கினார். என்னை அவருடைய நண்பர் என்று பிறரிடம் கூறி, போய் என் நண்பர் செபாஸ்டின் கடையில் ஐஸ்கிரீமை சாப்பிடுங்கள் என்று கூறுவது அவரது வழக்கம்.
டேனியல் என்ற இவர் திருத்தந்தை அவர்களிடம் பணிபுரிந்த மற்றொரு உள்ளூர் கைவினைஞர். உண்மையில் திருத்தந்தையின் பயணங்களில் எப்போதும் அவருடன் கொண்டு செல்லும் பயணப் பெட்டியை சரிசெய்யும் பொறுப்பில் இவர்தான் இருந்து வருகிறார். பல சமயங்களில் அவருடைய சிறிய கடைக்கு சாண்டா மார்த்தாவிலிருந்து ஆர்டர்கள் வந்துள்ளன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலை குறித்து நாங்கள் மிகவும் கவலைப்பட்டோம். ஆனால் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் சிகிச்சை காரணமாக இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் குணமடைந்து வருகிறார். அர்ஜென்டினாவில் உள்ள குருத்துவ கல்லூரியும் திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. அவர்களும் அவருக்காக ஜெபித்து வருகிறார்கள். நம்பிக்கை இருக்கும் ஒருவர் நோயை எதிர்கொள்ளும் போது பயம் கொள்ளாமலும் அதே நேரத்தில் உலக நடைமுறையை பின்பற்றியும் செல்ல முனைகிறார். எனவே ரோமில் வசிக்கும் அர்ஜென்டினா குருக்களாகிய நாங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை எங்கள் மனதில் வைத்து இச்சூழ்நிலையில் எங்களது உடனிருப்பையும் ஜபத்தையும் முன்வைக்கிறோம். பிப்ரவரி மாதம் 14ஆம் நாள் முதல் ஜெமெலி மருத்துவமனையில் இருக்கும் வரலாற்றின் முதல் லத்தீன் அமெரிக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குணம் பெற ஜெபிக்க விரும்பும் நம்பிக்கையாளர்களுக்காக அங்கு நாள்தோறும் சிறப்பு நேரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை அவர்கள் தான் மருத்துவமனையில் இருந்தபோது மற்றும் ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கிறார். அது என்ன என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனிதர்களாக உயர்த்த இருப்பவர்களுக்குரிய வாழ்வை மதிப்பீடு செய்யும் துறையான புனிதர்களின் மதிப்பீட்டு திருப்பிட கழகத்திலிருந்து வந்த சமீபத்திய ஆணையை அங்கீகரித்தது திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது எடுத்த முடிவுகளில் ஒன்றாக இருக்கிறது. 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் வாழ்ந்த மருத்துவரான வெனிசுலா நாட்டின் அருளாளர் ஜோஸ் கிரிகோரியோ ஹெர்னாண்டஸ் அவர்களுக்கு புனிதர் பட்டம் அளிப்பதற்கு திருத்தந்தை அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆனால் அதற்கான நாள் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பு 2024ஆம் ஆண்டு மே மாதம் இந்த மருத்துவருக்கு புனிதர் பட்டம் வழங்க திட்டமிட்டதை திருத்தந்தை அவர்கள் ஏற்கனவே திருப்பிடத்திற்கான வெனிசுலா தூதரிடம் அறிவித்திருந்தார். ஜோஸ் கிரிகோரியோ ஹெர்னாண்டஸ் அவர்கள் ஏழைகளின் மருத்துவராக கருதப்பட்டார். நம்பிக்கையில் இருக்கும் ஒருவர் நோயை எதிர்கொள்ளும் போது பயம் கொள்ளாமலும் அதே நேரத்தில் உலக நடைமுறையை பின்பற்றியும் செல்ல முனைகிறார். எனவே ரோமில் வசிக்கும் அர்ஜென்டினா குருக்களாகிய நாங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை எங்கள் மனதில் வைத்து இச்சூழ்நிலையில் எங்களது உடனிருப்பையும் ஜபத்தையும் முன்வைக்கிறோம். திருத்தந்தை அவர்கள் மீண்டும் தனது பணியை தொடங்கியதாக வத்திக்கான் செய்தி வெளியிட்டிருந்தது. ஆனால் சரியாக என்ன செய்தார் என்பது குறித்த எந்த விவரங்களும் வழங்கப்படவில்லை. திருத்தந்தையால் அங்கீகரிக்கப்பட்டவர்களில் அமெரிக்காவில் பங்குத்தந்தையாக விளங்கிய ஒருவரின் ஆவணமும் அடங்கியிருந்தது. கன்சாஸ் குருவாகிய எமில் ஜோஸ்பே கப்பான் அவர்களுக்கு இன்னும் அருளாளர் பட்டம் வழங்கப்படாத காரணத்தால் அந்த ஆவணம் அதன் முதல் படியில் இருக்கிறது. 1951ஆம் ஆண்டு வடகொரியாவின் வதை முகாம் ஒன்றில் இறந்த அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு மறைமாவட்ட குருதான் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வெள்ளியன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு மீண்டும் சுவாசப்பாதையில் சிக்கல் ஏற்பட்டது. அது குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். வெள்ளிக்கிழமை பிற்பகல் வரை எல்லாம் நன்றாகவே சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று திருத்தந்தை அவர்களுக்கு மூச்சுக்குழாய் அடைப்பு ஏற்பட்டது. மூச்சுக்குழாய் சுருக்கம் ஏற்பட்டு மூச்சுவிட முடியாமல் வாந்தி எடுத்ததில் அது அவரது மூச்சுக்குழாயில் நுழைந்தது. சுவாச நெருக்கடி நீங்கினாலும் இது ஏற்படுத்திய சேதத்தை மதிப்பிடுவதற்கு குறைந்தது 1 அல்லது 2 நாட்கள் தேவை என்று மருத்துவர்கள் குறிப்பிட்டனர். அவரது முன்னேற்றத்தால் முந்தைய நாட்களில் ஏற்பட்ட பயந்த நம்பிக்கையை இந்த நிகழ்வுகள் முடிவுக்கு கொண்டு வந்தன. அதிகரித்து வரும் உற்சாகத்தின் மத்தியில் நம்பிக்கை கோட்பாட்டின் திருப்பிட கழக தலைவரின் தலைமையில் நம்பிக்கையாளர்கள் புனித பேதுரு சதுக்கத்தில் ஜெபமாலை ஜெபித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து வத்திக்கானில் சுற்றி வரும் வதந்திகளில் ஒன்றாக குறிப்பிடும் ஒன்றை பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பதவி விலக வாய்ப்புள்ளது என்ற வதந்தி சமீப காலமாக வத்திக்கானில் பரவி வந்தது. ரோமில் உள்ள ஜெமெலி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து மிக பரவலாக பரவிய வதந்திகளில் ஒன்று இதுதான். மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பு திருத்தந்தையாக பணியாற்ற முடியாமல் போனால் என்ற பதவி விலகல் கடிதத்தை திருத்தந்தை அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார் என்பதுதான். இருப்பினும் உண்மை என்னவென்றால் இந்த கடிதம் ஏற்கனவே 2013ஆம் ஆண்டே கையெழுத்திடப்பட்டது. 2022ஆம் ஆண்டு ஸ்பானிய செய்தித்தாள் ஏபிசிக்கு அளித்த பேட்டியில் திருத்தந்தையே இந்த தகவலை வெளிப்படுத்தினார். அதாவது அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு அப்போதைய வெளியுறவுச் செயலாளராக இருந்த கர்தினால் பெர்டோன் அவர்களிடம் ஒரு கடிதத்தை வழங்கினார். அதில் உடல்நிலை காரணங்களால் தடை ஏற்பட்டால் தான் திருத்தந்தை பொறுப்பிலிருந்து வெளியேறி விடுவேன் என்று அவர் கூறியிருந்தார். ஆயினும் இது ஒரு புதிய செய்தி அல்ல. ஏனென்றால் மற்ற திருத்தந்தையர்களால் கூட இவ்வாறு கடிதங்கள் எழுதப்பட்டுள்ளன. உதாரணமாக 6ஆம் பவுல் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கடிதத்தை விட்டு சென்றிருக்கிறார்.
அதில் அவர் குணப்படுத்த முடியாத நோய் அல்லது சில கடுமையான அல்லது நீண்டகால தடைகள் ஏற்பட்டால் பதவி விலகுவேன் என்று தெரிவித்திருந்தார். Si può cambiare, non c'è problema. Ma credo che devo limitarmi un po' con questi. முழங்கால் வலி போன்ற உடல் ரீதியான சிக்கல்கள் திருத்தந்தை அவர்களுக்கு இருந்தபோதும் அவர் தனது தலைமையை நிர்வாகம் செய்வதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அதுதான் மிகவும் நல்லது. மருத்துவமனையில் திருத்தந்தையின் உடல்நிலை குறித்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது அவரது மருத்துவர்களில் ஒருவர் கூறியதும் இதுதான். இன்று காலை அவர் தனது நாற்காலியில் அமர்ந்திருந்தபோது அவர் படுக்கையில் இல்லை என்பதுதான் முதல் செய்தி. அப்போது அவர் எங்களை வரவேற்றார். நாங்கள் உள்ளே சென்றோம். நான் காலை வணக்கம் திருத்தந்தையே என்றேன். அதற்கு அவர் ஒரு குறும்பு சிரிப்புடன் காலை வணக்கம் திருமகனே என்று பதிலளித்தார். இதிலிருந்து அவர் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் அவர் பதவி விலக விரும்பினால் அது திரு அவையின் விதிகளுக்கு உட்பட்ட ஒன்றாக தான் இருக்கும். சுதந்திரமாகவும் முறையாகவும் என திரு அவை சட்ட குறியீடு இப்பதவி விலகல் தொடர்பாக சிலவற்றை கூறுகிறது. 2013ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் கூட இவ்வாறு தான் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் அவர் பதவி விலக விரும்பினால் அது திரு அவையின் விதிகளால் சிந்திக்கப்படும் ஒன்றாகத்தான் இருக்கும். சுதந்திரமாகவும் முறையாகவும் வெளிப்படும் வரை என திரு அவை சட்ட குறியீடு இப்பதவி விலகல் தொடர்பாக சிலவற்றை கூறுகிறது. 2013ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் கூட இவ்வாறுதான் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். நீண்ட நேரம் ஜெபித்து கடவுளுக்கு முன்பாக என் மனசாட்சியை ஆராய்ந்த பிறகு கூறுகிறேன், எனது வயது மூப்பின் காரணமாக திரு அவையின் தலைமை பொறுப்பை போதுமான அளவு செயல்படுத்த எனக்கு இனி பலம் இல்லை. ஒவ்வொரு திருத்தந்தையும் திரு அவைக்கு சேவையாற்றும் விதத்தை புரிந்து கொள்ளும் விதம் வேறுபட்டது. ஆனால் அனைத்தும் ஏற்கப்படும். 2023ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க பயணத்தின் போது இயேசு சபையினருடனான சந்திப்பில் இதை வெளிப்படுத்தியவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்தான். திருத்தந்தையின் பதவி விலகல் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அது சாதாரணமான ஒன்றுதான். தனது உடல்நிலை காரணமாக தொடர விருப்பமில்லாததால் 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் அவ்வாறு செய்ய தைரியம் கொண்டிருந்தார். தற்போது எனக்கு அத்தகைய நிலை இல்லை. திருத்தந்தையின் பணி என்பது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்தார். பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டு பல முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் தனது இறுதி நாட்கள் வரை திருத்தந்தையாக பணியாற்றிய 2ஆம் ஜான் பால் அவர்கள் இதைத்தான் செய்தார் என்பது கவனிக்கத்தக்கது. இந்த 2025 யூபிலி ஆண்டில் ஃபாத்திமா அன்னையின் சுரூபம் வத்திக்கானுக்கு கொண்டு வரப்படவிருக்கிறது. அதை குறித்த செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். ஃபாத்திமா அன்னையின் இந்த திருவுருவமானது யூபிலி ஆண்டின் போது ரோமுக்கு பயணிக்கவிருக்கிறது. ஃபாத்திமா அன்னையின் காட்சி திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகும். இப்போது இத்திருவுருவம் போர்ச்சுகல் நாட்டிலிருந்து வத்திக்கான் வருகிறது. 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உலக இளையோர் நாளுக்காக திருத்தந்தை அவர்கள் சென்ற கடைசி பயணம் இந்த இடம்தான். Pero una que podemos decir también pensando es esta, la Virgen que sale corriendo. Cada vez que hay un problema, cada vez que la invocamos, no tarda, viene, se apura. Nuestra Señora apurada. ¿Les gusta eso? Lo digamos todos juntos. Nuestra Señora apurada. Se apura para estar cerca de nosotros. அக்டோபர் மாதம் 11 மற்றும் 12ஆம் நாட்களில் ஃபாத்திமா அன்னையின் உருவம் ரோமில் இருக்கும். அந்த நாட்களில் யூபிலி ஆண்டை மரியன்னைக்கு அர்ப்பணிக்க வத்திக்கான் விரும்புகிறது. 12ஆம் நாள் காலை 10:30 மணிக்கு புனித பேதுரு பசிலிக்காவில் திருப்பலி ஒன்று நிறைவேற்றப்படும். இந்த திருவுருவமானது ரோம் கொண்டுவரப்படுவது 4வது முறையாகும். முதல் 2 முறை 1984ஆம் ஆண்டு மற்றும் 2000ஆம் ஆண்டுகளில் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் காலத்தில் பயணித்தது. 3ஆம் முறை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காலத்தில் 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் தொடங்கிய நம்பிக்கை ஆண்டை முன்னிட்டு வத்திக்கானுக்கு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தவக்காலத்திற்கான செய்தியாக திருத்தந்தை அவர்கள் வழங்கியிருக்கும் சிந்தனைகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தவக்கால செய்தி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பே தயார் செய்யப்பட்டிருந்தது. அதில் ஆன்ம ஆய்வு மேற்கொண்டு தன்னைத்தான் மையப்படுத்தும் சோதனை அல்லது கடவுள் உண்மையிலேயே ஒருவரின் பாவங்களை மன்னிக்கவில்லை என்று நினைக்கும் சோதனையை எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஒரு புலம்பெயர்ந்தவரின் உண்மை நிலையை இன்னும் நெருக்கமாக அறிந்து கொள்வதற்கான ஒரு பயிற்சியாகவும் இத்தகைய காலம் இருக்க வேண்டும் என்றும் அவர் முன்மொழிகிறார். தந்தையின் வீட்டிற்குச் செல்லும் வழியில் சிறந்த பயணிகளாக இருக்க கடவுள் நம்மிடம் என்ன கேட்கிறார் என்பதை கண்டறிவது பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அதில் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த ஆண்டு தவக்காலம் கடந்த மார்ச் மாதம் 5ஆம் நாள் தொடங்கியது. மேலும் வத்திக்கானுக்கு வெளியே நடைபெற்ற சாம்பல் புதன் திருநிகழ்வுகளில் திருத்தந்தை அவர்கள் பங்கேற்கவில்லை என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான்.
கடந்த ஆண்டு அவர் பங்கேற்று தன்னைத்தான் நன்கு அறிந்து கொள்ளவும் தனிப்பட்ட மனமாற்றத்தை ஊக்குவிக்கவும் இந்த வழிபாட்டு காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். உண்மையில் நாம் யார் என்பதை உணர்ந்து நாம் அடிக்கடி அணியும் முகமூடிகளை அகற்றி நமது வேகத்தை குறைத்து வாழ்க்கையையும் நம்மை பற்றிய உண்மையையும் ஏற்றுக்கொள்வதுதான் தன்னை அறிவது என்பதன் பொருள். மேலும் தவக்காலமானது கற்பனை என்னும் மேடையிலிருந்து இறங்கி உண்மையில் நாம் யார் என்ற இதயத்தை நோக்கி திரும்ப நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்றும் திருத்தந்தை அவர்கள் அச்சமயத்தில் கூறினார். தவக்காலம் என்பது புனித வாரத்தை எதிர்கொள்ள கிறிஸ்தவர்களுக்கு உதவும் நோன்பு மற்றும் தவத்தின் வழிபாட்டு காலம் என்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு சூடான் ஒரு மக்களாட்சி நாடாகும் கனவு எப்போது பலிக்கும் என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 2018ஆம் ஆண்டு முதல் தெற்கு சூடான் மக்களாட்சி கொண்ட நாடாக மாறும் செயல்பாட்டில் மூழ்கியுள்ளது. இடையில் எதிர்த்தரப்புகளின் பிரதிநிதிகளை கொண்ட புதிய அரசு ஒன்று உருவாக்கப்பட்டது. இருப்பினும் தேர்தல் நாள் மீண்டும் தாமதமாகிவிட்டதால் அமைதி ஏற்படவில்லை, தேர்தலும் நடைபெறவில்லை. அவை அதிகபட்சமாக அடுத்த ஆண்டில், அதாவது டிசம்பர் 2026ஆம் ஆண்டு நிகழும் என தற்போது திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது மேலும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இந்த செயல்முறையில் உதவவில்லை என சர்வதேச சமூகத்தை சிலர் விமர்சிக்கின்றனர். ஆனால் ஐக்கிய நாடுகள் அவை அதற்கு பதிலளித்திருக்கிறது. இதுவரையிலான தோல்விக்கு தேர்தல்களுக்கு நிதி மற்றும் வளங்களை சர்வதேச சமூகம் வழங்க தவறியதே காரணம் என்று பலர் வாதிடுகின்றனர். ஆனால் தெற்கு சூடான் மக்கள் இந்த தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த விருப்பம் காட்டவில்லை என்றால் இத்திட்டத்திற்கென எவ்வித பொருளுதவியும் பெறப்போவதில்லை என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்குள்ளது. அவர்களில் சிலர் என்னிடம் கூறியது போல, தெற்கு சூடான் மக்களை விட தேர்தல்களையும் ஜனநாயகத்தையும் சர்வதேச சமூகம்தான் அதிகம் விரும்புகிறது என்று நாம் இருக்க முடியாது. எனவே தெற்கு சூடான் மக்கள் தங்கள் அரசியல் விருப்பத்தையும் மாற்றத்தை விட்டு வெளியேறும் ஆசையையும் தெளிவுபடுத்தி காட்டுவதை மக்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள். வத்திக்கானுக்கு பயணம் மேற்கொண்ட பல்வேறு தரப்புகளின் பிரதிநிதிகள் மூலம் ஜனநாயகம் மற்றும் அமைதிக்கான மாற்றம் ஊக்கப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களின் கால்களை திருத்தந்தை அவர்கள் முத்தமிட்ட செய்கை மூலமாக அவர் அமைதிக்காக வேண்டுகோளை அவர்களிடம் விடுத்தார். பின்பு தெற்கு சூடானில் அங்கிருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த மற்ற கிறிஸ்தவ தலைவர்களுடன் திருத்தந்தை அவர்கள் அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார். இருப்பினும் அமைதிக்கான பாதை எதிர்பார்த்ததை விட அதிக காலம் எடுக்கும் என்று தெரிகிறது. உறுதியற்ற தன்மை நாள்பட்டதாகி மக்களை பாதித்து வருகிறது. தற்போது 8.7 மில்லியன் அகதிகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அங்குள்ள மனிதாபிமான நெருக்கடியானது உலகின் மிக மோசமான ஒன்றாக கருதப்படுவது கவனிக்கத்தக்கது. சமீபத்திய ஆண்டுகளில் ஆப்பிரிக்காவின் பல நாடுகள் கடும் நோய் தொற்றுக்கான இடங்களாக மாறியிருக்கிறது. அதை குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். 17 ஆப்பிரிக்க நாடுகள் சமீபத்திய ஆண்டுகளில் மிக மோசமான சுகாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகின்றன. அங்கே தொற்று நோய்கள் அதிகரித்து வருகின்றன. மேலும் இது மில்லியன் கணக்கான குழந்தைகளின் ஆரோக்கியத்தை ஆபத்தில் விடும் என்று யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக காலரா, இரத்தக்கசிவு காய்ச்சல்கள் மற்றும் வைரஸ் காய்ச்சல்கள் அதிகரித்து வருகின்றன. இத்தகைய நிலையானது அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கும் மக்களை வெகுவாக பாதிக்கிறது. தற்போது குழந்தைகளை பாதிக்கும் மிக மோசமான மற்றும் மிகவும் கவலை அளிக்கும் இறப்பு விகிதத்தை கொண்ட நோய்களில் மார்பர்க் வைரஸால் ஏற்படும் இரத்தக்கசிவு காய்ச்சல் இருந்து வருவது அதிர்ச்சியளிக்கிறது. கிழக்கு மற்றும் தென்னாப்பிரிக்காவில் பல இடங்களில் சுகாதார அமைப்புகளின் தரம் குறைவாகவே இருக்கிறது. மேலும் கடுமையான விளைவுகளை இது ஏற்படுத்தி வருகிறது. நமக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் வழங்க போதுமான ஆதாரங்கள், அதாவது நிதி ஆதாரங்கள் எங்களிடம் இல்லை. தொடர்ச்சியாக பராமரிப்பை உறுதி செய்வதற்காக நோயாளிகளை பராமரித்தல், குறிப்பாக தொற்று நோயாளிகளை அடையாளம் காண்பது, கண்டுபிடிப்பது மற்றும் மீட்பது போன்ற சவால்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். குடும்பங்களில் உள்ள பெரியவர்கள் இந்த வைரஸ்களில் ஒன்றால் பாதிக்கப்படும் போது முறைகேடு, வன்முறை மற்றும் குழந்தை தொழிலாளர் சுரண்டல் போன்றவை அதிவேகமாக அதிகரிக்கிறது. உண்மையில் பெண்களும் சிறுமிகளுமே தங்கள் பொருளாதார நிலைமை காரணமாக பாலியல் முறைகேடு மற்றும் சுரண்டலுக்கு ஆளாகும் அபாயத்தில் இருக்கின்றனர். மார்பர்க் வைரஸால் தான்சானியா பாதிக்கப்பட்டுள்ளது. உகாண்டா எபோலாவை எதிர்த்து போராடுகிறது. புருண்டி மற்றும் உகாண்டா போன்றவை பெரியம்மை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் தெற்கு சூடான், அங்கோலா, ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே உள்ளிட்ட 12 நாடுகள் காலராவால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆப்பிரிக்கா தற்போது காலரா மற்றும் வயிற்றுப்போக்கினால் ஏற்படும் இறப்புகளில் உலக சாதனையை படைத்துள்ளது என்பது கவலைக்குரியது. ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை உள்ளடக்கிய மத்திய தரைக்கடல் திருப்பயண திட்டம் ஒன்றை வத்திக்கான் வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவல்களை இந்த பகுதியில் பார்ப்போம்.
பெல்லா எஸ்பரான்சா என்று அழைக்கப்படும் அழகான நம்பிக்கை என்று பொருள்படும் ஒரு புதிய திட்டத்தை வத்திக்கான் வழங்கியுள்ளது. மார்ச் மாதம் 1ஆம் நாள் தொடங்கி ஒரு பள்ளி கப்பலானது 8 மாத திருப்பயணம் மேற்கொள்ளும். இதில் 20 முதல் 30 வயதுக்குட்பட்ட 200 இளைஞர்கள் பங்கேற்பார்கள். உலகில் மோதல் மற்றும் பிளவு காலங்களில் முக்கியத்துவம் பெறும் அமைதியை தேடும் பயணமாக இது அமையவிருக்கிறது. பலரின் நல்வாழ்வுக்காக இந்த மத்திய தரைக்கடல் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய சர்வதேச நிலைமையை பார்க்கும்போது அமைதியை கட்டியெழுப்புதல், நீதியை உறுதிப்படுத்துதல் மற்றும் சகோதரத்துவத்தை அனுபவித்தல் போன்ற பணியை செய்ய அது நம்மை கட்டாயப்படுத்துகிறது என்பதை நாம் அறிவோம். மத்திய தரைக்கடலை அமைதி, பன்முகத்தன்மை மற்றும் சந்திப்பின் இடமாக மாற்றும் நோக்கத்துடன் பாரி, ஃப்ளாரன்ஸ், மார்சலே மற்றும் டிரானாவில் முந்தைய ஆண்டுகளில் நடைபெற்ற மத்திய தரைக்கடல் கூட்டங்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விடுத்த அழைப்பின் அடிப்படையில் இந்த கூட்டம் கட்டமைக்கப்படுகிறது. இது திருத்தந்தையின் ஆழ்ந்த விருப்பமாக இருந்து வருகிறது. குறைந்தபட்சம் குரல் கொடுக்கவும், ஒவ்வொரு மனிதனின் மாண்பை பாதுகாக்கவும், பிளவுகளை வெல்லும் ஒரு ஒற்றுமையின் அழகை காணவும் படைகளை இது ஒன்றிணைக்கிறது. கப்பலின் அனுபவம் இந்த விருப்பத்திற்கு உறுதியான தன்மையை கொடுக்கும் ஒரு அனுபவமாக இருக்கும். இதில் ஒரு வருங்கால முதலீடு இருக்கிறது. எவ்வாறென்றால், திரு அவைகளை ஒன்றிணைக்க முடியும் என்ற எண்ணம் கீழிருந்து தொடங்குவதன் மூலம் துல்லியமாக வளர்க்கப்பட வேண்டும். உரையாடல் மற்றும் சந்திப்புகள் மூலம் அமைதியை தேடுவதே இந்த திருப்பயணத்தின் பணியாக இருக்கும். அவர்கள் வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு வழியாக மத்திய தரைக்கடல் கடற்கரையில் உள்ள நாடுகளில் பயணம் செய்து நிறைவு செய்வார்கள். மொத்தத்தில் மார்ச் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை அவர்கள் 30 நிறுத்தங்களை சந்தித்து கடந்து செல்வார்கள் என்று தெரிய வருகிறது. இந்த இளைஞர்களுக்காக குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் போன்ற மோதல் உள்ள பகுதிகளில் நிறைய ஆயுத பணிகள் செய்யப்பட இருக்கின்றன. ஆனால் வேறு சில பகுதிகளும் உள்ளன. அர்மேனியா, உக்ரைன் மற்றும் சைப்ரஸ் தீவு பற்றியும் நாங்கள் சிந்தித்து வருகிறோம். இவை அனைத்தும் கடினமான இடங்கள். எனவே கப்பலில் உள்ள இந்த இளைஞர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் செவிசாய்க்கும் விருப்பத்துடன் வர வேண்டும் என்றும், நாடுகளின் நிலை மற்றும் மோதல்களின் அரசியல் அம்சத்திற்குள் நுழையக்கூடாது என்றும் விரும்புகிறோம். தனிப்பட்ட அனுபவம் மற்றும் அவர்கள் உணரும் சமூகத்தின் அனுபவத்தின் மட்டத்தில் இருக்க விரும்புகிறோம். மேலும் முதன்மை குரு சத்ரியானோ அவர்கள் சரியாக சொன்னது போல, ஒற்றுமையை உருவாக்குவதே இதன் முன் சவாலாக இருந்து வருகிறது. இந்த திட்டம் செயல்படுத்துவதன் மூலம் மத்திய தரைக்கடலில் அமைதி குறித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவதாக அமையும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த திட்டம் திருத்தந்தையால் அறிவிக்கப்பட்டது என்பதை அனைவரும் நன்கு அறிவார்கள். அடுத்த 8 மாதங்களில் அவர் சென்று வந்த எல்லா இடங்களுக்கும் சென்று இந்த செய்தியை தெரிவிப்பது மிகவும் முக்கியம். திருத்தந்தை அவர்கள் மத்திய தரை கடலுக்காக சொன்னதை நாம் கேட்டிருக்கிறோம் என்பதை நமது இதயத்தின் அடிப்பகுதியிலிருந்து அவரிடம் கூறுவோம். மத்திய தரை கடலின் பணியை அவர் நமக்கு நினைவூட்டியுள்ளார். மேலும் அவர் பேசிய வார்த்தைகள் பலனளிக்காமல் வழியிலேயே விழுவதை நாங்கள் விரும்பவில்லை. இந்த அழைப்பு கேட்கப்பட்டது என்ற உண்மையை இளைஞர்களின் இதயங்கள் திருத்தந்தைக்கு தெரிவிக்க முடியும். நாங்கள் இருக்கும் எல்லா இடங்களிலிருந்தும் அவருக்கு சிறிய அஞ்சல் அட்டைகளை எழுதுவோம். மேலும் அவர் ஆண்டு முழுவதும் இதுபோன்று சுமார் 200 அஞ்சல் அட்டைகளை பெறுவார். அவற்றை பெறுவதில் அவர் மகிழ்ச்சி அடைவார் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு துறைமுகத்திலும் இந்த குழுவினர் ஒரு கருத்தரங்கில் கலந்து கொள்வார்கள். மேலும் ஒவ்வொரு பயணமும் சுற்றுச்சூழல், இடம்பெயர்வு அல்லது பொருளாதாரம் போன்ற ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்கு அர்ப்பணிக்கப்படும் என்பது கவனிக்கத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.